எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இப்போ நாம் பார்க்க போகிறது கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்கள். இன்றைக்கு திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நடக்கக்கூடியதும், சனிக்கிழமைக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலம் நடக்கக்கூடியதை பற்றி பார்க்க போகின்றோம். ஏன் இந்த குறிப்பாக கடகராசி கடக லக்னம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு தான் அழுத்தமான சில பலன்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவது. காரணம், சூரியன் இப்போ கடகத்தில் இருக்கார், அடுத்து சிம்மத்துக்கு இறங்க போகிறாரு. அதனால தான் இப்போ குறிப்பாக இவங்கள மட்டும் இப்போ பலன்களுக்குள்ளே போகலாம். இப்போ கடகராசி கடக லக்னம் யாராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், இனி வரக்கூடிய 6 நாளும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழப்பம், ஒரு தேக்க நிலை, அமைதி இல்லாத தன்மை, அடுத்து ஒரு பதட்டம், சிறு பயம், இது எல்லாமே காணப்படும். தொந்தரவுகளும் காணப்படும். இது எல்லாமே வருகின்ற சனிக்கிழமை இரவு வரை. சரிங்களா? அதனால் இந்த டயத்தில் எந்த ஒரு முடிவும், பெரிய முக்கிய முடிவோ அல்லது பெரிய ஒரு புது முயற்சியோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, நட்பு வட்டம், உறவு வட்டம், வேலைக்கு செல்கின்ற இடமோ அல்லது நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்க ஆஃபீஸோ ஒர்க்கோ எதுலேயோ ஒரு தேக்க நிலை காணப்படும். இந்த தேக்கம் இந்த ஒரு 6 நாளைக்கு இருக்கத்தான் போகுது. அதை நீங்கள் பெருசுப்படுத்திக்க வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சூரியன் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு இறங்கி கீழே வராரு. அவரோட சொந்த வீட்டுக்கு போகிறார். உங்களுக்கு 2ஆம் இடம், ராசிக்கும் 2ஆம் இடம், லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடம். கிட்டத்தட்ட அந்த ஒரு மாத காலம், இப்போ நீங்கள் இந்த ஒரு மாத காலம் அல்லது கடந்த மாதம்லாம் நீங்கள் கொஞ்சம் சிரமத்திலேயே முடிவு என்ன எடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? கடந்த 2 அல்லது 3 மாதங்களாக என்ன பண்ணலான்னு தெரியாத குழப்பத்திலையும் ஒரு சங்கடத்துலேயும் இருந்தீங்க பார்த்தீங்களா? அதுக்கு எல்லாத்துக்குமே ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து விடிவு காலம். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சூரியன் தன்னோட சொந்த வீட்டுக்கு வராரு. லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னம் கடக லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, கடக ராசியாக இருக்கிறவங்களுக்கும் சரி, குறிப்பாக லக்னக்காரங்களுக்கு கூடுதலாக ஒரு நூல் அளவு அதிகமாக இது அப்படியே நடக்கும். கடக ராசியாக இருக்கிறவங்களுக்கு 1% குறைவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே உங்களோட எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆக போகுது. குறிப்பாக உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது இருந்தால் அந்த மாதம் நிறைவேறும். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி எதிர்பார்க்குறீங்க, அல்லது குழந்தைகளோட வேலை வாய்ப்பு, அல்லது காலேஜ் சீட்டு, அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் சரி, அல்லது நீங்களே கல்யாணத்தையோ வேலையை எதிர்பார்க்கின்ற இளைஞர் இளைஞிகளாக இருந்தாலும் சரி, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கான மாதம். சரிங்களா? ஆக மொத்தம் இந்த மூன்று அல்லது 2 மாதம், குறிப்பாக இந்த ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் பட்ட சங்கடங்கள், சிரமங்களுக்கு அனைத்திற்கும் விடிவு காலம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலிருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இதுதாங்க சுருக்கமாக நாம் சொல்ல வர்றது. அது எப்படிப்பா உடனே ஒரே நாளில் எப்படி எல்லாமே மாறும்? அப்புறம் கேட்டால் தசா புத்திமிங்க, இது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, எப்படி அது அப்படின்னு நீங்கள் சில கேள்விகளும் சந்தேகங்களும் உங்களுக்கு வரலாம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தன்னோட சொந்த வீட்டுக்கு அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சூரியன் வருவார். சூரியனுக்கு ரொம்ப பிடித்தமான வீடு சிம்மம், அதுக்கடுத்து மேசம். அங்கேயும் பவர் ஆவார், இங்கேயும் பவராக இருப்பார். ஆனால் மேசத்தை விட சிம்மம் அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு, அவரோட சொந்த வீடு. அந்த இடத்துக்கு வரும்பொழுது சிம்மராசிக்காரங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர்களை விட கடகராசிக்காரங்களுக்கு, லக்னக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் கூடுதலாக நல்லா இருக்குங்கிறது தான் பாயிண்ட்டு. ஒரே நாளில் எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நேரம்னு ஒரு படம் வந்தது. என்னப்பா ஜாதகத்துலேருந்து சினிமாவுக்கு போகிறேன்னு யோசிக்கலாம். ஒரு விளக்கத்திற்காக
நேரம்னு ஒரு படம் வந்தது. அது மலையாள நடிகர் நிவின் பாலி நடிச்சிருப்பார். நம்ம பாபி சிம்ஹாவும் நடிச்சிருப்பார் வில்லனா. வட்டிங்கிற அந்த கந்து வட்டி நடத்துகிறவரா. அந்த படத்தில் பாருங்கள், பிரச்சனை வந்து அவருக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரே நிமிஷத்தில் வந்து எல்லாமே மாறிடும். அவரோட பிரச்சனைகள் எல்லாம் மாறி அது எல்லாமே வேறு மாதிரி நடக்கும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை படம் பேரே நேரம்னு இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேரம், படத்தோட பேர் நேரம். அந்த நேரம் வந்து உங்களுக்கும் வரப்போகுது. அதனால் நீங்கள் இந்த 5-6 நாட்களை மிக கவனமாக பொறுமையாக கையாளவும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எப்போ எவ்வளோ சிரமம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்கேருந்துப்பா நான் பொறுமையாக கையாளுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா கடகம் மட்டும்தான் உடனே ஒன்றை கடந்து செல்லும். மற்றவங்களாவது கொஞ்ச நாள் அதிலே இருப்பாங்க. இந்த கடகராசி கடகலக்கணம் தான் உடனுக்குடனே அதை கடந்து வெளியே வரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இவர்கள் தான், நீங்கள் தான். அதனால் ஒரு 5-6 நாள் அப்படியே சைலண்ட்டாக சாந்தமாக பொறுமையாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உங்களோட கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்க போகிறீங்க. நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது. வேலை விஷயமோ, திருமண விஷயமோ, காலேஜ் சீட்டு விஷயமோ, எதுவோ உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ஒன்று குறிப்பாக கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கு உங்கள் ஜாதகமும் உங்களோட ராசியும் லக்னமும் தெளிவாக பிரகாசமாக இருக்கிறது. இதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க வந்தோம். இது ஆண் பெண் அனைவருக்குமே பொருத்தமாக இருக்கும். அவங்களுக்கு இவங்களுக்குன்னு இல்லை, ஆண் பெண் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்குமே இந்த பலன் பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் போய் சேருவீங்க. இப்போ ஒரு வாரம் முடியலன்னா கூட ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது அந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுவீங்க. ஓகேங்களா? இடம் மாற்றம் நிச்சயம் உண்டு. அது வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது படிப்பு விஷயமாக இருக்கலாம், அல்லது திருமண விஷயமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இடம் விட்டு இடம் மாறி குடிபெயர்ந்து அல்லது தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கு இருக்குது அப்படின்னா கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவான ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வரப்போகுது. சப்போஸ் நான் வெளியூர் எங்கேயும் போகல, நான் இங்கேயே தான் இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே, வாய்ப்பே இல்லையே அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்த தொந்தரவு ஒன்று விலகும். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் குடைச்சல் கொடுத்துட்ருக்கலாம், இல்லது உங்களை புரியாமல் சண்டை பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இடையூறாக இருக்கிறவங்க நீங்கிடுவார்கள். அதாவது ஒன்று அவங்க இடம் மாறி போவாங்க, அவங்க வேறு இடத்துக்கு போவாங்க. அதுதான் உங்களுக்கு அந்த நல்ல நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சரிங்களா? அதே மாதிரி மருத்துவம், உடம்பு இதுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களும் உங்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைப்பார், நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கும். ஏதாவது காப்பீடு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். இந்த ராசி லக்னக்காரர்கள் இருக்கிற வீட்டில் வேறு யாருக்காவது இருந்தால் கூட இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இவங்களோட பலன் அவங்களுக்கும் கிடைக்கும். ஆக மொத்தம் எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு மாத காலம் உங்களுக்கான மாதம். கடக ராசி கடக லக்னத்திற்கான மனிதர்கள் அனைவருக்குமான காலம் வந்து இந்த ஆவணி மாதம் அருமையாக அற்புதமாக இருக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்ய நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நீங்கள் ஆசைப்பட்டது அத்தனையும் நடக்கக்கூடிய காலகட்டம் அது. அப்போ நீங்கள் அதை ஒரு நியாயமான ஆசையாக ஒரு உங்களுக்கு தேவையானதாக பார்த்து புரிந்து சிந்தித்து செயல்பட்டு அந்த வெற்றியை அடைந்து தக்க வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையானதை. சரிங்களா? அந்த ஒரு மாதம் நீங்கள் பிரகாசமாக இருக்க போகிறீங்க. இதில் மாற்று கருத்தே இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு மாறி அந்த ஒரு மாதம் ஏதாவது நடந்தது, இல்லைப்பா நீ என்னமோ கடக லக்னத்துக்கு இப்படி சொன்ன அப்படி சொன்ன, எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னிங்கன்னா உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது என்னோடய கைபேசி நம்பரோ இருக்குது, நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு தான்.
அந்த நற்பலனை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் கூட அது தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அது ஆழமாக பார்த்தீங்கன்னா பின்னால் அது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். யோசனை பண்ணி அனுபவித்து பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். சரிங்களா? கடகராசி அட்டகாசமாக அற்புதமாக நல்லா இருக்க போகுது. அதனால் சந்தோஷமாக சாந்தமாக இருங்க இன்னும் ஒரு 5-6 நாட்களுக்கு. அதற்கு பிறகு நிச்சயம் மாற்றம் மாறக்கூடிய காலகட்டம் அந்த மாதம் ஆவணி மாதம். சரிங்களா? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா.